நீங்கள் இப்பொழுது GoPay வழியாக ஆன்லைனில் விளையாட்டு மருத்துவ நிறுவனத்திற்கு பணம் செலுத்தலாம். நியூஸ் ஃபர்ஸ்டின் கலையகம் இன்று மற்றொரு நட்சத்திர வீரருக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக 2 பொதுநலவாய விளையாட்டு விழாக்களில் இலங்கைக்கு வெள்ளி பதக்கங்களை வென்று கொடுத்த ஒரே வீரர் அவரே பாலித பண்டார. பாலித, நீங்களே இலங்கை சார்பில் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் வரலாற்றில் 2 பதக்கங்களை வென்றுள்ளீர்கள். உண்மையில் 2022ஆம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு விழா மற்றும் 2026ஆம் ஆண்டுக்கான விளையாட்டு விழாவில் வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளேன். அது தொடர்பில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சாதாரணமாக நீங்கள் பங்கேற்ற போட்டியை எடுத்துக்கொண்டால் இவ்வாறான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதனை தங்கப்பதக்கமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இருக்கின்றதா? கட்டாயமாக பாரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. 2030ஆம் ஆண்டு இந்தியாவில் நடைபெறும் பொதுநலவாய விளையாட்டு விழாவில் அந்த சாதனையை படைக்க முடியும் என நினைக்கின்றேன். எமது நாட்டை போன்ற வானிலையே இந்தியாவிலும் இருக்கின்றது. 2008ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பரா ஒலிம்பிக் விளையாட்டு விழா தொடர்பிலும் நம்மால் எதிர்பார்ப்பு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள முடியுமா? அந்த இலக்கை நோக்கியே நீங்கள் நகர்கின்றீர்கள். அந்த எதிர்பார்ப்பு தொடர்பில் ரசிகர்களுக்கு கூறுங்கள். உண்மையில் எனது பயிற்றுனர் பிரவர்தன அபிஷ்க பெரேரா. நான் பல பதக்கங்களை வெற்றிக் கொள்வதற்கு அவர் உதவியுள்ளார். பரா ஒலிம்பிக் பதக்கம் ஒன்று மாத்திரமே என்னிடமில்லை. எனவே 2028ஆம் ஆண்டு பராலிம்பிக் விழாவில் இலங்கை பதக்கம் ஒன்றை வெற்றிக் கொள்ள உள்ளமை தொடர்பில் பாரியதொரு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. நல்லது, நீங்கள் இலங்கை இராணுவத்தை பிரதித்துவப்படுத்துகின்றீர்கள். இறுதியாக யாருக்கேனும் நன்றி தெரிவிக்க வேண்டுமா? இலங்கை இராணுவத்துடன் இணையவில்லையாயின் இன்று பாலித பண்டார என்ற ஒருவர் இல்லை. எனவே அனைவருக்கும் மிக்க நன்றி. இலங்கைக்கு அவ்வாறான வெற்றியை ஈட்டிக் கொடுத்த வீரரே பாலித பண்டார. உங்களின் எதிர்கால பயணத்துக்கு நாம் வாழ்த்து தெரிவிக்கின்றோம். மேலும் பதக்கங்களை வெற்றி கொள்ளும் சந்தர்ப்பத்தில் மீண்டும் இவ்வாறு உரையாட எதிர்பார்க்கின்றோம்.